ஹலோ எவ்ரிவன், இது வந்து ஒரு ஃபஸ்ட் பர்த்டே கேக்கு. கஸ்டமர் வந்துட்டு ஒரு பிக்சர் சென்ட் பண்ணியிருந்தாங்க ரெஃபரன்ஸுக்கு. அதில் இருக்க மாதிரி அப்படியே வேணும். பட் அந்த பிக்சர் வந்துட்டு 2 டயரில் இருந்தது. நீங்கள் வந்து 3 டயரில் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டாங்க. 2.5 kgயில் பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவரில் வந்துட்டு பண்ணி கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நானுமே ஆர்டர் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து 3 டயரே வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு க்ரம் கோட்லாம் கொடுத்து ஃப்ரிட்ஜெலாம் செட் பண்ணி மெயின் கோட்டிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த கேக்கு வந்து ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு யோசனை வந்துச்சு, இந்த கேக் வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ளாட்டாக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி. பிகாஸ் வந்து நான் ஒவ்வொரு லேயரும் ஸ்டாக் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ திக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா எனக்கு வந்து நான் ஸ்டாக் பண்ணி எனக்கு கேக் வந்து ஒன் சைடாக அப்படி சரியிற மாதிரியே ஃபீலாக இருந்துச்சு. ஸோ வந்து நான் கொஞ்சம் ஃப்ளாட்டாக பேக் பண்ணி எடுத்திருந்தோம்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் வந்து ஃபைனல் அவுட்புட் பார்க்கறதுக்கு சூப்பராக தான் இருந்தது. கேக்கோட அவுட்புட் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்னு சொல்லிட்டு நம்மளை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென்காசி சரௌண்டிங்ஸில் இருக்கவங்கள்ட்ட வந்து கேக்கோட எடுத்துக்கிட்டுக்கோ. ஸோ என்னென்னா கண்டிப்பாக ஸ்க்ரீன் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.